ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடத்தில் நாம் தரம் 9 4ஆம் அலகான சதவீதம் பாடம் தொடர்பாக பார்ப்போம். சதவீதம் பாடத்தில் முதலாவது நாம் பார்க்க வேண்டிய விடயம் வியாபாரம். வியாபாரம் என்றால் ஒரு பொருட்களை வாங்கி விற்றல். அவ்வாறு ஒரு வியாபாரி பொருட்களை வாங்கி விற்கும் போது இலாபமும் ஏற்படும் மற்றும் நட்டமும் ஏற்படும். எனவே முதலாவதாக நாம் இலாபம் மற்றும் நட்டம் தொடர்பாக பார்ப்போம். எனவே முதலாவதாக இலாபத்திற்கான உதாரணத்தினை பார்ப்போம். ஒரு வியாபாரி 40 ரூபாவிற்கு ஒரு புத்தகத்தினை வாங்கி 70 ரூபாவிற்கு விற்கிறார். ஆகவே இங்கு குறித்த வியாபாரி பொருளை வாங்கிய விலையினை விட விற்ற விலை அதிகமாக காணப்படுகிறது. அதாவது விற்பனை விலை அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே குறித்த வியாபாரி வாங்கிய விலையினை விட 30 ரூபாய் அதிகமாக குறித்த புத்தகத்தினை விற்பனை செய்துள்ளார். எனவே குறித்த வியாபாரி இச்செயற்பாட்டினால் 30 ரூபாய் இலாபம் அடைந்துள்ளார். அதாவது வாங்கிய விலையினை விட விற்பனை விலை அதிகமாக காணப்படும் போது இலாபம் உருவாகும். எனவே வியாபாரி 40 ரூபாவிற்கு குறித்த புத்தகத்தினை வாங்கி 35 ரூபாவிற்கு விற்பனை செய்கிறார். அதாவது வாங்கிய விலையினை விட விற்பனை விலை குறைவாக இங்கு உள்ளது. ஆகவே வியாபாரிக்கு இங்கு ஏற்பட்டது 5 ரூபாய் நட்டம். அதாவது 40 - 35 5. ஆகவே இதிலிருந்து நமக்கு இலாபம் நட்டம் தொடர்பான ஒரு சமன்பாட்டினை உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே இலாபத்திற்கான சமன்பாட்டினை பார்ப்போம். எனவே இலாபம் சமன் குறித்த 30 ரூபாவினை நாம் விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையினை கழித்து பெற்றோம். ஆகவே விற்ற விலை அதாவது விற்பனை விலை சய அல்லது விற்ற விலை சய இது வாங்கிய விலை அதாவது கொள்வனவு விலை. ஆகவே இலாபத்திற்கான சமன்பாடு விற்பனை விலை சய கொள்வனவு விலை, அதாவது விற்ற விலை சய வாங்கிய விலை. ஆகவே குறித்த தரவுகளை இச்சமன்பாட்டில் பிரதியீடு செய்து பார்ப்போம். ஆகவே விற்பனை விலை அதாவது விற்ற விலை 70 ரூபாய். எனவே 70 சய வாங்கிய விலை அதாவது கொள்வனவு விலை 40 ரூபாய். ஆகவே 70 சய 40 30 ரூபாய். ஆகவே இலாபம் 30. அடுத்து இதே போன்று நட்டத்திற்கான சமன்பாட்டினை உருவாக்குவோம். நட்டம் என்றால் என்ன? வாங்கிய விலையினை விட குறைந்த விலைக்கு விற்றால் நட்டம். ஆகவே கொள்வனவு விலை சய விற்ற விலை அதாவது விற்பனை விலை. எனவே அடுத்து நாம் இச்சமன்பாட்டில் குறித்த தரவுகளை பிரதியீடு செய்து பார்ப்போம். எனவே இங்கு கொள்வனவு விலை 40 ரூபாய். எனவே 40 சய விற்பனை விலை 35 ரூபாய். ஆகவே 40 சய 35 5 ரூபாய். அடுத்து நாம் இலாபம் மற்றும் நட்டத்தினை கொள்விலையின் பின்னமாக எவ்வாறு எழுதலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். இங்கு இரு நிகழ்வுகள் காணப்படுகிறது. ஆகவே முதலாவது நிகழ்வாக Y என்பவர் காட்சட்டைகளை 1 600க்கு வாங்கி 680க்கு விற்கிறார். ஆகவே Y ஆனவர் காட்சட்டையினை 600 ரூபாவிற்கு வாங்கி 680 ரூபாவிற்கு விற்கின்றார். ஆகவே வாங்கிய விலையினை விட விற்ற விலை அதிகமாக காணப்படுகிறது. எனவே முதலாவது நிகழ்வில் Y அடைந்தது இலாபம். அடுத்து இரண்டாவது நிகழ்வாக B என்பவர் அரை காட்சட்டைகளை 1 ரூபாய் 300ற்கு வாங்கி 250 ரூபாவிற்கு விற்கின்றார். ஆகவே B ஆனவர் 300 ரூபாவிற்கு அரை காட்சட்டைகளை வாங்கி 250 ரூபாவிற்கு விற்கிறார். இந்நிகழ்வானது வாங்கிய விலை 300 ரூபாய் விற்ற விலை 250 ரூபாய். அதாவது வாங்கிய விலையினை விட விற்ற விலை குறைவாக உள்ளது. ஆகவே இங்கு B அடைந்தது நட்டம். ஆகவே நாம் இலாபம் மற்றும் நட்டத்தினை கொள்விலையின் பின்னமாக எவ்வாறு எழுதலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். எனவே முதலாவதாக Y
y பெற்றது இலாஃபம். அடுத்து b பெற்றது நட்டம். எனவே நாம் ஏற்கனவே கண்ட சமன்பாட்டின்படி இந்நிகழ்வுகளின் இலாஃபம் மற்றும் நட்டத்தினை காண்போம். இலாஃபத்திற்கான சமன்பாடு விற்பனை விலை சய கொள்விலை, அதாவது கொள்வனோ விலை. ஆகவே விற்பனை விலை இங்கு 680 ரூபா, வாங்கிய விலை 600 ரூபா. ஆகவே 680 சய கொள்வனவு விலை 600. எனவே y 80 ரூபா இலாஃபத்தினை பெற்றிருக்கின்றார். அடுத்து b பெற்றது இங்கு நட்டம். ஆகவே நட்டத்திற்கான சமன்பாட்டினை நாம் ஏற்கனவே உருவாக்கினோம். அதாவது கொள்விலை சய விற்பனை விலை. ஆகவே இங்கு கொள்வனவு விலை 300 ரூபா சய விற்பனை விலை 250 ரூபா. எனவே பியின் நட்டம் 50 ரூபா. எனவே அடுத்து நாம் இலாஃபத்தினை எவ்வாறு கொள்விலையின் பின்னமாக எழுதலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, குறித்த செயற்பாட்டில் கொள்விலை 600 ரூபா. ஆகவே கொள்விலையின் மேல், ஆகவே 600இன் மேல் இலாஃபம் 80. எனவே இதுவே இலாஃபத்தினை கொள்விலையின் பின்னமாக எழுதும் முறை. அடுத்து நட்டத்தினை கொள்விலையின் பின்னமாக எழுதுவோம். ஆகவே இங்கு கொள்விலை 300 ரூபா. எனவே கொள்விலையின் மேல், அதாவது 300இன் மேல் நட்டம் 50 ரூபா. எனவே இதிலிருந்து கொள்விலையின் மேல் இலாஃபம், கொள்விலையின் மேல் நட்டம். ஆகவே அடுத்து இதே பின்னத்தினை 100இனால் பெருக்கினால் இலாஃப 100 வீதமாக மாறும். அதே போன்று இதே பின்னத்தினை 100இனால் பெருக்கும் போது நட்ட 100 வீதத்தினை காண முடியும். ஆகவே கொள்விலையின் மேல் இலாஃபம் தர 100. அதே போன்று கொள்விலையின் மேல் நட்டம் தர 100. அடுத்து இவற்றினை சுருக்குவோம். ஆகவே அடுத்து 80இன் கீழ் 6 இவற்றினை சுருக்கினால் 13.3%. எனவே yயின் இலாஃப 100 வீதம் 13.3. அதே போன்று bயின் நட்ட 100 வீதத்தினை காண்போம். ஆகவே இவற்றினை சுருக்கினால் 0 நீக்க முடியும். அடுத்து 50இனை 3இனால் பிரிக்க வேண்டும். ஆகவே இவற்றினை பிரித்தால் 16.66%. ஆகவே எனவே முதலாவதாக தரவினை பார்ப்போம். ஒருவன் ரூபாய் 2000க்கு வாங்கிய பையினை 2500க்கு விற்கிறார். இங்கு இவர் 2000 ரூபாவிற்கு வாங்கி 2500 ரூபாவிற்கு விற்கிறார். எனவே இவர் அடைந்தது இலாஃபம். அதே போன்று முதலாவது கேள்வியும் அவன் அடைந்த இலாஃபம் யாது? இரண்டாவது வினா இலாஃபத்தை கொள்விலையின் பின்னமாக தருக. மூன்றாவது வினா இலாஃப 100 வீதம் யாது? ஆகவே 3 கேள்விகளுக்கான விடையினையும் எழுதுவோம். அவன் அடைந்த இலாஃபம் யாது? ஆகவே ஏற்கனவே நாம் பார்த்தது போல் இலாஃபத்திற்கான சமன்பாடு இலாஃபம் சமன் விற்பனை விலையிலிருந்து கொள்விலையினை கழிக்க வேண்டும். ஆகவே விற்பனை விலை சய கொள்விலை. எனவே இங்கு விற்பனை விலை 2500. எனவே 2500 சய கொள்விலை 2000, அதாவது வாங்கிய விலை. இவற்றினை கழித்தால் 500. ஆகவே இவர் இலாஃபமாக 500 ரூபாவினை பெற்றுள்ளார். இலாஃபத்தை கொள்விலையின் பின்னமாக தருக. நாம் ஏற்கனவே பார்த்தது போல் குறித்த இலாஃபத்தினை கொள்விலையின் பின்னமாக எழுத வேண்டும். ஆகவே எனவே இலாஃபத்தினை கொள்விலையின் பின்னமாக எழுதும் போது கொள்விலையானது கீழே வர வேண்டும். ஆகவே கொள்விலையின் மேல் இலாஃபம்.
ஆகவே இத்தரவின்படி கொள்விலை அதாவது வாங்கிய விலை ரூபா 2000. ஆகவே 2000 மேல் இலாபம் 500. அடுத்து மூன்றாவது வினாவாக இலாப 100 வீதத்தினை காண வேண்டும். ஆகவே இலாப 100 வீதத்தினை காணும் சமன்பாடானது இலாப 100 வீதம் ஆகவே கொள்விலையின் மேல் இலாபம் அதாவது 2000 மேல் 500 தர 100. ஆகவே அடுத்து இப்பூச்சியத்தினை நீக்க முடியும். இறுதியாக 2 2கள் ஒரு தடவைகள் 50 2கள் 25 தடவைகள். ஆகவே 25%. அடுத்து நட்டத்தினை அடிப்படையாக கொண்ட வினாவினை பார்ப்போம். நட்டப்பகுதிக்காக ஏற்கனவே உள்ள கேள்வினை சற்று மாற்றம் செய்துள்ளோம். ஆகவே எனவே முதலாவதாக குறித்த தரவினை பார்ப்போம். ஒருவன் ரூபா 3000க்கு வாங்கிய பையினை ரூபா 2500க்கு விற்கிறார். ஆகவே ரூபா 3000க்கு ஒரு பையினை வாங்கி ரூபா 2500க்கு விற்கிறார். அதாவது வாங்கிய விலையானது விற்ற விலையினை விட அதிகமாக காணப்படுகிறது. எனவே இவர் அடைந்தது நட்டம். எனவே முதலாவது வினாவும் அவன் அடைந்த நட்டம் யாது? எனவே ஏற்கனவே நாம் பார்த்தது போல் நட்டத்திற்கான சமன்பாட்டினை எழுதுவோம். ஆகவே நட்டம் சமன் நட்டத்தினை நாம் காண கொள்விலையிலிருந்து விற்பனை விலை அதாவது விற்ற விலையினை கழிக்க வேண்டும். ஆகவே கொள்விலை தரவின்படி கொள்விலை 3000 ரூபா. ஆகவே 3000 சய விற்பனை விலை அதாவது விற்ற விலை 2500. ஆகவே 3000 2500 கழித்தால் பெரும் விடை 500 ரூபா. எனவே இவர் குறித்த வியாபாரத்தின் ஊடாக 500 ரூபா நட்டத்தினை பெறுகிறார். இரண்டாவது வினாவாக நட்டத்தை கொள்விலையின் பின்னமாக தருக. ஆகவே கொள்விலையின் பின்னமாக எழுதும் போது கொள்விலையினை நாம் கீழே எழுத வேண்டும். அதாவது கொள்விலையின் மேல் நட்டம். ஆகவே இத்தரவின்படி வாங்கிய விலை அதாவது கொள்விலை 3000 ரூபா. எனவே 3000 மேல் நட்டம் 500 ரூபா. அடுத்து மூன்றாவது வினாவாக நட்ட 100 வீதத்தினை காண வேண்டும். ஆகவே நட்ட 100 வீதத்துக்கான சமன்பாடானது கொள்விலையின் மேல் நட்டம் தர 100. ஆகவே எனவே மூன்றாவது வினாவினை பார்ப்போம். கொள்விலை 3000 நட்டம் 500. ஆகவே 3000 மேல் 500 தர 100. அடுத்து இவற்றினை சுருக்கினால் அடுத்து 50 3 பிரிக்க வேண்டும். பிரித்தால் விடை 16.66%. ஆகவே நட்ட 100 வீதமானது 16.66.